Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபேமிலி படம் என்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையில இருக்காரு. பட் ஒரு ப்ரொடியூசர் கூட இவருக்கு வாய்ப்பு கொடுக்கவே மறுக்காங்க. ஒரு நாள் இவரை தேடி ஒரு வாய்ப்பு வருது. அவரும் அந்த ப்ரொடியூசரை பார்த்து பேசி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருந்தாரு. அந்த ப்ரொடியூசர் நீ எடுக்க போற படத்துல ஹீரோவா என்னோட தம்பி தான் இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு அவரோட தம்பி கிட்ட கதை சொல்றாரு. அப்பம் போல அவரு அந்த சீனை மாத்து இந்த சீனை மாத்துன்னு நிறைய விஷயத்த மாத்த சொல்றாரு. ஹீரோ அந்த ப்ரொடியூசர் கிட்ட இந்த கதைக்கு உங்க தம்பி செட் ஆக மாட்டாருன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ப்ரொடியூசர் இல்ல என் தம்பியை வச்சுதான் இந்த படம் பண்ணணும்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துல அந்த ப்ரொடியூசர் உங்களோட கதையை நானே டைரக்ட் பண்ணிக்கிறேன், நீ இந்த படத்தை டைரக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே நொந்து போயிருந்தாரு. அப்பம் போல ஹீரோவோட ஃபேமிலியை ஹீரோ பண்ண போற படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறாங்க. இதுக்கடையில ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்ணவும் செய்யறாங்க. ஹீரோ அவர் ஃபேமிலி சப்போர்ட்டோட படத்தை எடுத்து முடிச்சாரா இல்லையா, அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, கடைசியா ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட ஃபேமிலியில உள்ள எல்லாரையும் டீடைல்டா காட்டின விதம் சூப்பரா இருக்கு. படத்தோட ஹீரோ சட்டல்டா செமையா நடிச்சிருக்காரு. ஹீரோவோட ரெண்டு அண்ணன்களா நடிச்ச விவேக் பிரசன்னா மற்றும் பார்த்திபன் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் விவேக் பிரசன்னாவோட ஆக்டிங் அண்ட் டைலாக் டெலிவரி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இது தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோ ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவோட ஃபேமிலியே அவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அதெல்லாம் ஃபீல் குட்டா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விவேக் பிரசன்னா பண்ணக்கூடிய காமெடி நம்மளை நல்லாவே சிரிக்க வைக்குது. அதே மாதிரி ஹீரோ அவரோட படத்துக்காக மியூசிக் டைரக்டரை பார்க்க போற சீன் காமெடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல ஹீரோவோட ஃபேமிலியில நடக்கிற விஷயம்லாம் ரொம்ப யதார்த்தமாகவும் ரியாலிட்டியாவும் இருக்கு. அதாவது ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோ ஒரு நல்ல டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை இருந்தாலும் அதனால ஹீரோவோட வாழ்க்கை வீணா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த சீன்லாம் படத்துல யதார்த்தமா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. படத்துல உள்ள சில சீனை ஃபர்ஸ்ட் எமோஷனலா காட்டிட்டு அதுக்கப்புறம் அதே சீனை காமெடியா கன்வே பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரியில்லையான்னு தோணுச்சு. படத்துல ஹீரோ பைக்ல கஸ்டமரை பிக்கப் பண்ணி டிராப் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி குரூப்புக்கும் ஹீரோவுக்கும் சண்டை நடக்கும். அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. இந்த படத்தை செல்வகுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா, சுவிக்ஷா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ஃபேமிலி காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.